எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்கும் குளிருக்கும் இதமான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் அதுதான் பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான மொறு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போல நம்ம எப்படி பண்ணுறோன்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது தான், சீக்கிரம் பண்ணிடலாம். முதல் ஸ்டெப்பாக வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு ஒரு 30% வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா கிழங்கு வந்து டைட்டாகவே இருக்கணும், நல்லா வேக வைக்க வேணாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு கிழங்கு வேக வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை வேக வச்சு நான் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து வெந்திருக்குது. 30-25 அளவுக்கு வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாகவே இருக்கணும். இது வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து டைட்டாகவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெருசில் பண்ணாதீங்க. இந்த சைஸ் மீடியம் இருக்கும் பாருங்கள், ரொம்ப சின்னதும் இருக்கும் பாருங்கள். இதில் வேணால் மீடியம் சைஸில் வந்து நம்ம துருவல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பெருசு, இது நம்ம தேங்காயெல்லாம் துருவோம் பாருங்கள், அதில் வந்து நம்ம துருவிக்கலாம் உருளைக்கிழங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 20% இல்லை 30% அளவுக்கு தான் வேக வைக்கணும். அதை வேக வச்சு சின்ன இதில் நம்ம தேங்காய் துருவல் போடுவோம் பாருங்கள், அந்த இதில் வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளோர். ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், துருவுனது வந்து இந்த மாதிரி இது அப்படியே ஒரு மாதிரி துருவனதும் போட்டு அழுத்திடாதீங்க. இந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே இருக்கணும். இந்த துருவனது வந்து அழுத்தி வந்து பிசைஞ்சிடாதீங்க. இப்போ இந்த துருவன உருளைக்கிழங்கோட என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இதில் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. மிளகா பொடி விட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸே கரெக்டாக இருக்கும். சும்மா லைட்டான ஒரு காரம், உப்பு, எதுவுமே போடாமல் வெறும் உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப வந்து மசாலா அந்த மிளகா பொடி அதெல்லாம் சேர்க்காதீங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் போட போகிறோம். அந்த ஒரு மாதிரி இது நல்லா பைண்டாகி நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது சேர்க்கறதுனால. இது சேர்க்காமையும் பண்ணலாம், இருந்தாலும் வந்து இது போட்டோம்னா இன்னும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளோர் போட்டு இருக்கிறேன். லேசாக கிளறி கொடுத்துக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க. அந்த துருவல் வந்து அப்படியே இருக்கணும் முடிஞ்ச வரையும். இப்போ வந்து ஒரு தவா எடுத்துக்கிறேன், அதில் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஈவனாக கலந்துட்டேன். அந்த துருவின டெக்ஸ்சர் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். நான் அழுத்தி வந்து நான் பிசையில் லேசாக ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கையிலே வந்து கொஞ்சம் உதுத்த மாதிரி கொத்தமல்லி எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் நல்லா கையில் இப்படி உதுட்டு அப்படியே வந்து பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. ஒரு சில இடம்லாம் படாத மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் நான் போட போகிறேன். உங்களுக்கு பால் மாதிரியும் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஷேப் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கணும்.
வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொன்றா உருட்டி நம்மளால் எண்ணெயில் போட முடியாது, கருத்துரும் நான் முன்னாடி போட்டது. அதால் வந்து நான் முதல்ல உருட்டி ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த துருவனது வந்து பிசுறு இல்லாமல் நீங்கள் இப்படி நல்லா கொஞ்சம் தட்டி கொடுத்து, ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கண்டிப்பாக நான் டிப்ஸ் சொல்லி ஆகணும். லைட்டாக ஜென்டிலாக நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் அழுத்துனீங்கன்னா வந்து அந்த ஒரு கிறிஸ்பிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம அப்படியே லைட்டாக இங்கே பாருங்கள் எடுத்து லைட்டாக அப்படி உருட்டிட்டு ஷேப் கொண்டு வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் சும்மா ஒரு 3 மட்டும் அந்த பால் ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டு போட வேணாம். இப்போ வந்து ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து சூடு ஏறிடுச்சு, அப்பயே வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பால் மாதிரியும் உருட்டிக்கலாம். இப்போ போட்ட உடனே கண்டிப்பாக கரண்டி வச்சு கிளறி கொடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம துருவல் மாதிரி போட்டதுனால என்ன ஆகும்னா அப்படியே பிரிஞ்சிரும். கார்ன்ஃப்ளோரும் அதுக்காக தான், நம்ம பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் போடுறோம். கொஞ்சம் சூடு ஏறினதும் அப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், முக்கியமாக வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டங்க கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள். புதுசாக இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தால் நிறைய ரெசிபி நம்ம கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் விலாக் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ், குயிக்காக செய்கிற பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பயங்கர கிறிஸ்பியாக அருமையாக வந்திருக்குது. நான் ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ சவுண்டு நல்லா வந்து பயங்கர கிறிஸ்பியாக வந்திருக்குது. இப்போ நான் ஒன்று பிரித்து காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த நம்ம துருவி போட்ட அந்த ஷேப் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். மேலே ஒரு அந்த லேயர் தெரியுது பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அந்த உடைக்கும் போதே மேலே நல்ல ஒரு கிறிஸ்பி தெரியும், உள்ளே வந்து நல்ல ஒரு மாதிரி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்று டேஸ்ட் பார்க்கலாம். பால் ஷேப்பில் ஒன்று போட்டேன், அதையும் பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கவுசியப்பாக்கு டேஸ்ட் கொடுத்துடலாம். மைக்கே வேணான்னு நினைக்கிறேன். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. நம்ம ஹெவியான மசாலா எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் உப்பு பெப்பர் தூள் மட்டும் கூட போடலாம், இல்லை உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பண்ணாலும் போதும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்கும். நமக்கு எப்பவுமே உருளைக்கிழங்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த உப்பு போட்டு வேக வச்சே உருளைக்கிழங்கு அப்படியே சாப்பிட்டாலே இருக்கும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழைக்கும் செய்யலாம், குளிருக்கும் செய்யலாம், எப்பயும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் செய்யலாம். ரொம்ப சட்டுன்னு முடிகிற வேலை தான்.
அந்த வேக வைக்கிற நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நமக்கு. சும்மா கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா டைட்டாகவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வைக்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு அது மசாலா அதெல்லாம் தடவும் போது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஆகிடும். டைட்டானா குழஞ்ச மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த துருவனது வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாக எடுத்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்ன எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் போட்டு விடுங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் அடிங்க. வீடியோ பார்த்து முடிஞ்சதும் லைக்கை போட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.